யூஸ்வலாக கேக் நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பண்ணி நானே சாப்பிட்டுப்பேன். ஏன்னா என் கேக்கு கொடுக்குற அளவுக்கு நான் டேஸ்ட் இருக்காதுன்னு எனக்கே என் கேக்கு மேலே ஒரு அபார நம்பிக்கை. ஆனால் இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ஸ்பெஷலி ஒருத்தவங்களுக்காக பண்ணுறேன்னா அதனால் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேக் பண்ண ஆரம்பித்த புதுசில் எவ்வளோ வேலைப்பாடு அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ இந்த பீட்ரு வந்த பிறகு கேக்கு தான் பார்த்து உலகத்திலே ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு பண்ணுறது என்னமோ ஈஸி தான். ஆனால் எப்போ எப்படி அவுட்புட் வரும்னு அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. அதே திகிலோட எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி லைட்டாக அழகுக்கு சாக்லேட் ரேட்டிங் தான் பண்ணி உள்ளே அனுப்பி வச்சாச்சு. ரெடியாக வரைக்கும் காயப்போட்ட துணி எடுக்கலாம்னா மணின்னு ஒளிய மாதிரி மண்டையில் 2 வாட்டி டொங்குன்னு என்னடா ஒருவேளை கேக்குக்கான அபாய குரல் இதுதானோ அப்படின்னு யோசிச்சுட்டே கேக் எடுத்து பார்த்தா நல்லா புஃபுன்றுச்சு. ஆனால் வேகலை. ஸோ உள்ளே வச்சு திருப்பி 10 நிமிஷம் வச்சு எடுத்தா இந்த டைம் வந்துட்டு. ஆனால் கீழே விழுகவே இல்லை. ஸோ நல்லா ஆறின பிறகு தான் கீழே விழுகும். ஆற வச்சுட்டு எடுத்தால் விழுந்துட்டு. ஆனால் அப்பவும் சட்டியில் அங்கங்கே ஒட்ட தான் இருந்துச்சு. பட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பீஸ் எல்லாம் போட்டுட்டு டப்பால அழகாக கட் பண்ணி வச்சுட்டு. ஆனால் மேலே இந்த சாக்லேட் துருவி இருக்கிறது தான் என்னமோ கேக்குக்கு திஷ்டி போட்டு வச்ச மாதிரி ஏதோ ஒரு அழகுல